ஹலோ மக்களே! சிவா எலி செம்ம ட்விஸ்ட்டா போயிட்டுருக்கு. நம்ம சிவா தான் உதய பெருமாளோட பையன்னு சொல்லிட்டு இந்திராணி குடும்பத்தில உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. நம்ம சிவா ஒரு கட்டத்தில உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல உதய பெருமாள் வந்து உதவி பண்றாங்க. இத கொஞ்சம் கூட கபிலன் எதிர்பார்க்கவே இல்ல. அத மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு, அப்படியே உதய பெருமாள பத்தின எல்லா விஷயத்தையும் வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுறாங்க. அது மட்டும் இல்லாம சிவாவுக்கும் உதய பெருமாளுக்கும் சேம் பிளட் குரூப் தான் இருக்குது. எப்படி அதெல்லாம் இருக்க முடியும்? கண்டிப்பா சிவா வந்து உதய பெருமாளோட பையன் சொல்லிட்டு கபிலன் அந்த இடத்துல நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சிவாவும் ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. டாக்டர் வெளியில வந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா சீக்கிரமாட்டு இவங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம பிளட் தேவைப்படுது சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட சொல்லும்போது அயலி அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்றது டாக்டர்னு கேட்கும்போது ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் சீக்கிரமா வேணும். இப்போதைக்கு பிளட் பேங்க்ல எங்ககிட்ட எதுவுமே இல்லை. இது வேற ரேர் பிளட் குரூப். அதனால எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டாக்டர் சொல்லவும் நம்ம அயலியும் சரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சிவா போராட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம அயலியும் எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது இந்த பிளட் குரூப் இருக்கான்னு சொல்லிட்டு அயலியும் ரொம்ப பதட்டமாட்டு எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உதய பெருமாளுக்கு மொபைலுக்கு இந்த மெசேஜ் வருது. என்ன இது, ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் எல்லாம் பார்க்கும்போது சிவான்னு வேற பேர் போட்டிருக்கேன். ஒரு சமயம் இந்த சிவா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு உதய பெருமாள் அந்த இடத்துல ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. சரி என்னவா இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கண்ணீரோட ரொம்ப பதட்டமாக அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. இதை கபிலன் கவனிச்சிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், எதுக்கு அப்பா இவ்வளவு பதட்டமா போறாங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளை கபிலன் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அயலி நிக்கிறத கவனிச்ச உடனே உதய பெருமாளும் இந்த அயலியோட கண்ணில் மட்டும் மாட்டவே கூடாது, நம்ம வந்தது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய் அங்க உள்ள டாக்டர்கிட்ட பாக்குறாங்க. எனக்கும் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான், இங்க சிவான்னு ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் தேவைப்படுதுன்னு எனக்கு வந்தது, அதனால தான் நான் பிளட் கொடுக்கறதுக்கு வந்தேன்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம உதய பெருமாளும் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களோட பேரை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இல்லை நம்ம பேர் போட்டால் எப்படி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும், வேற பேரும் அட்ரஸும் போடுவோன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பேரை மாற்றி எழுதுறாங்க. இது எல்லாத்தையுமே கபிலன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் சிவா மகன் இல்லைன்னு சொல்லிட்டு உதய பெருமாள் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம சிவாவுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது உதய பெருமாள் தான் அந்த இடத்துல உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அயலி ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அங்கே உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க பிளட் கிடச்சிட்டு அந்த டோனர் தான் இப்போ பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க, இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம உதய பெருமாள் யாருக்கும் தெரியாம பிளட் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிடுறாங்க. டாக்டரும் வெளியில வந்து நம்ம அயலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியாக கிரிட்டிக்கல் கண்டிஷன் தாண்டிட்டு கரெக்டான சமயத்தில் அந்த பிளட் கிடைக்க போய் தான் இப்போ இவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லும்போது அயலியும் ரொம்பவே நன்றி டாக்டர்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பிளட் கொடுத்தவங்கள பார்க்கணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் நம்ம அயலியும் சரி அட்ரஸ் பேரெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அதில் வேற மாதிரி இருக்குது. நம்ம அயலியும் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சி நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு தெரிஞ்ச நம்ம இந்திராணி ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. எப்படியாவது சிவாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகும்போது செல்வனாகியும் இந்த ரித்திகாவுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்வனாகியும் நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக நடந்துச்சு, இனி இந்த சிவாமாயிலும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்க, ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு செல்வனாய் ரித்திகாவும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரித்திகாவும் செல்வனாயிட்ட வந்து பார்த்தீங்களா அத்தை, ஏதோ ஒரிஜினல் தம்பி மாதிரி இந்த இந்திராணி அணி இவ்வளோ பதட்டமாக கிளம்பி போகிறாங்க, இவனே யாருன்னு தெரியாது, இவனே ஒரு அனாதை, இவனுக்காக சப்போர்ட் பண்ணி இப்படி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வனாயிட்ட கடுப்பேற்றி விட்டுட்டு இருக்கும்போது செல்வனாயும் விடு ரித்திகா, அவன் எப்படியே திரும்பி வரப்போறதில்ல, ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணி சிவாவை பார்த்தோன்னே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அயலி கிட்ட வந்து என்னாச்சு சிவா இப்போ எப்படி இருக்கா, எந்த ஆபத்தும் இல்லையேன்னு கேட்கும்போது அயலி அந்த இடத்துல ஆமா அணி எந்த ஆபத்தும் இல்லை, கிரிட்டிக்கல் கண்டிஷன் எல்லாம் தாண்டியாச்சு, பிளட்டும் கரெக்டான சமயத்தில் வந்து கிடைச்சனால தான் இவங்களை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் ரொம்பவே நல்லது, அந்த பிளட் கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுதான்னு கேட்கும்போது அயலியும் யாருன்னே தெரியல, வந்த உடனே பிளட் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இந்திராணியும் சரி எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சி
அவங்களுக்கு நன்றி சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்ம சிவா உயிர காப்பாத்திருக்காங்கல்ல அப்படின்னு இந்திராணி அந்த இடத்துல நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம இந்திராணி கிட்ட எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு? சிவாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவன் எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்டான சமயத்துல பிளட் கிடைச்சனால எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாயிட்டுன்னு சொல்லும்போது, உதய பெருமாளோட மூஞ்சில இப்பதான் சந்தோஷம் வருது. இது எல்லாத்தையுமே கபிலன் கவனிச்சுட்டாங்க. இந்திராணி அந்த இடத்துல வந்து ஆனா யாரு தான் பிளட் கொடுத்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கபிலனும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நான் இருக்காங்கல்ல என்னோட அப்பா உதய பெருமாள், இவங்க தான் பிளட் கொடுத்தாங்க, இவங்க தான் அந்த சிவா உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல செல்வனாகி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னவா இருக்கும், இவன் எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல உதய பெருமாளும் நான் எதுக்கு அவனுக்கு பிளட் கொடுக்க போறேன், நான் ஒன்றும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது செல்வனாகியும் கபிலங்கிட்ட என்ன கபிலா சொல்ற, அதான் அவங்க அப்பா சொல்றாங்கல்ல கண்டிப்பா அவங்க போய் அவனை காப்பாத்திருக்க வாய்ப்பே இல்லை, பிளட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது உதய பெருமாளும் ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் ஒன்றும் போய் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது கபிலனும் அந்த இடத்துல இல்லை நீங்க தான் அவனுக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அங்க போய் பிளட் கொடுக்கும்போது ஒரு பேர் எல்லாத்தையுமே மாத்துறீங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா, நான் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருந்தேன், உங்களுக்கு அவனுக்கும் ஒரே பிளட் குரூப், அங்க போய் பிளட் கொடுத்தீங்க, இங்க வந்து தெரியாத மாதிரி பேசாதுங்க, அப்புறமா நான் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் அந்த இடத்துல அமைதி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் கவனிச்சிருந்த செல்வன் ஐயோ இங்க என்ன நடக்குது, நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த சிவாவுக்கும் என்ன சம்மந்தம், அவன் ஏற்கனவே நான் தான் அவங்களோட பையன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாட்டி இந்த வீட்டிலே இருந்துட்டு இருக்கான், எனக்கு இப்போதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, அப்போ அவன் சொன்ன மாதிரியே உங்க பையன் தானா, உங்க 2 பேருக்கும் எப்படி சேம் பிளட் குரூப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாயும் உதய பெருமாள் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம இந்திராணியும் எதிர்பார்க்கவே இல்லை. ரித்திகா அந்த இடத்துல வந்து அவங்க அத்தை கிட்ட சரி அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அதான் அம்மா கேட்குறாங்கல்ல பேசாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க, இப்போவாது ஒத்துக்கோங்க, உங்களுக்கும் அந்த சிவாவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு, இல்லைன்னா அந்த சிவா ஒரு ஆபத்துல இருக்கும்போது உங்க கண்ணெல்லாம் கலங்கினதை எல்லாத்தையுமே நான் பார்க்க தான் செய்தேன், அப்படி எதுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, இப்போ கூட உண்மையை மறைச்சிட்டு தான் இருக்கீங்க, அப்படி இருக்க நிலைமையில சிவாவுக்கும் உங்களுக்கு என்ன உறவு ஒழுங்காட்டு சொல்லுங்கன்ட்டு அந்த இடத்துல கபிலனும் செமையா உதய பெருமாளை கேட்கும்போது இந்திராணியும் சரி கபிலா நீ கொஞ்சம் அமைதியா இரு, சித்தப்பா கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சொல்ல தான் போறாங்க, பொறுமையா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கபிலனை அமைதிப்படுத்துறாங்க. ஆனா நம்ம கபிலனும் என்னக்கா சொல்ற, இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்க முடியும், இவங்க பண்றது எல்லாமே தப்பு, எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு, அந்த சிவா தான் இவங்களோட பையன் என்னவா இருக்கும், இல்லைன்னா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆட்டி இத்தனை நாளாட்டு வீட்டில் இருக்க மாட்டான், செல்வனாகி அந்த இடத்துல எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் இந்த சிவாவை இத்தனை நாள் இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி உதய பெருமாளை சரியா வெளுத்து எடுக்கிறாங்க. இதை இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம்.